ஹங் அசெம்பிளி, அதாவது தொங்கு சட்டசபை 18 தொகுதி யார் ஜெயிக்கிறாங்களோ, 2 கட்சி தான் போட்டியே. பாருங்க யார் ஜெயிக்க போறான்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. லைஃப்ல தடவை மண்டேக்கு முன்னாடி ஏன் சண்டே வருது ஃபீல் பண்றேன். சண்டேலாம் ஏன்டா வருது, ஸ்ட்ரைட்டா மண்டே போயிருங்க. இது உங்க நம்ம டாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ஹங் அசெம்பிளி, அதாவது தொங்கு சட்டசபை. கேட்கவே புதுசாக இருக்குல்ல, எனக்குமே புதுசாக தாங்க இருக்குது. தொங்கு சட்டசபைன்னா என்னென்னா 3 கட்சி போட்டுடுறாங்க. 234 தொகுதியில் ஏ கட்சி 100, பி கட்சி 100, சி ஒரு 34 எடுத்தாங்கன்னா அந்த சி தாங்க மேஜர் ப்ளே பண்ண போகுது. இப்போ தொங்கு சட்டசபைன்னா 234 தொகுதியில் 118 தொகுதி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. சப்போஸ் அவங்க அப்படி அடிக்காமல் ஏ கட்சி 100, பி கட்சி 100, சி ஒரு 34 தொகுதி அடிச்சிருக்காங்கன்னா ஆளுநர் உள்ள வருவாருங்க. ஆளுநர் உள்ள சட்டமன்றத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுப்பாங்க. அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அந்த சி கட்சி அவங்க யாரை ஓட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆட்சியில் உட்காருவாங்க. அது ஏவா பியான்னு அந்த சி தாங்க ப்ளே பண்ண போகுது. ஆனால் தொங்கு சட்டசபையே நாளைக்கு வருமாங்கிறதே ஆச்சரியமாக தாங்க இருக்குது. தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இப்போ இந்த மாதிரி வரும் அப்படின்னு அவங்க யோசித்து புதுசாக தான் சொல்கிறாங்க. அப்போது மும்மனை போட்டி இருக்கு போல் இருக்குது. 2 கட்சி தான் போட்டியே அப்படின்னு இருந்த நம்ம தமிழ்நாடு இப்போ புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு, அந்த கட்சியும் போட்டியில் இருக்குது. மும்முனையாக ஒரு போட்டியாக பார்க்குறாங்கிறதே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ எல்லா கட்சிக்காரங்க என்னென்னா அவங்க எம்எல்ஏக்களை ரொம்ப செக்யூராக தனியாக ஒரு விடுதி எடுத்து ஹாஸ்டலில் செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்களாமா. எங்கே அவங்க ஜெயிச்சுட்டு வேறு கட்சி காசு கொடுத்து வாங்கிடுவாங்களோ, நம்ம ஆட்சிக்கு வந்துமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்டல் லாட்ஜில் செக்யூர் பண்ணி நீங்கள் எங்கேயும் போயிடக்கூடாது, ஜெயிச்சாலும் இந்த கட்சியில் தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க எம்எல்ஏக்களே ரொம்ப செக்யூராக வச்சுருக்காங்களாமா. அதே மாதிரி ஓட்டு என்னும்போது தபால் ஓட்டை வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்சி மனு கொடுத்துருக்காங்க. எல்லா ஓட்டுமே முக்கியம் தானேங்க. இன்றைக்கி தான் ஓட் கவுண்ட் நடக்க போகுது. பாருங்கள் யார் ஜெயிக்க போகிறான்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி ரிசல்ட் தெரிஞ்சிடும். அது ஜெயிக்க போகிறது டிவிக்கேவாக இருக்கலாம், டிஎம்கேவாக இருக்கலாம், ஏடிஎம்கேவாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் இந்த எலெக்ஷன் ரொம்ப பரபரன்னு தாங்க இருக்குது. நம்ம இது வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக கிரிக்கெட் மேட்ச் தான் பார்த்துருக்கோம். ஆனால் எலெக்ஷனை இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்த மாதிரி எனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சு இல்லைங்க. இந்த எலெக்ஷன் தான் யங்ஸ்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. May 4 நிறைய பேர் எப்போ வரப்போகுது அப்படின்னு நான் ஒரு மீம்ஸ் கூட பார்த்தேன். லைஃப்பில் தடவை மண்டேக்கு முன்னாடி ஏன் சண்டே வருது ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மீம்ஸ் அனுப்பிச்சாங்க. அதாவது மண்டே May 4க்கு எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. அது மண்டே, இன்றைக்கி சண்டேலாம் ஏன்டா வருது, ஸ்ட்ரைட்டாக மண்டே போயிருங்க, நம்ம ஓட்ட ரிசல்ட் பார்த்துடலாம் அப்படின்னு ரொம்ப பரபரன்னு இருக்காங்க. எல்லாருமே ரிசல்ட்டுக்கு அவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க. நான் இன்றைக்கி ஓட் கவுண்ட் வரப்போகுது. எலெக்ஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஆனால் எலெக்ஷனும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்குது. கண்டெல்லாம் தெரியும்போது நிறைய விஷயம் இருக்குது. நம்ம நிறையா பேசுவோம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.